ஹலோ எவ்ரிஒன், வெல்கம் பேக் டு மை சேனல் பானு ஸ்பீக்ஸ். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்த வீடியோ போடுறதுக்கு எனக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சாட்டர்டே மார்னிங் என்னோடய நேட்டிவ்லேருந்து போன வீடியோவில் எங்கள் மதரசா என்னோடய சிஸ்டர் படித்து முடிக்கிறாங்கன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதோட கண்டினியூ வ்ளாக் தான் இது. எங்கள் ஊர் விருதுநகர் மாவட்டத்தில் வீரச்சோழன்ற அழகான கிராமம் தான் இது. கிராமம்னா ஒன்றுமே கிடைக்காத கிராமம் அப்படின்னு இல்லை, எல்லாம் கிடைக்கிற ஒரு அழகான கிராமம். இன்றைக்கி பட்டமளிப்பு விழா நாளைக்குன்னா முதல் நாள் மன்னிப்பு மன்றம் வைப்பாங்க. இந்த வருஷம் படித்து முடிக்கிற பிள்ளைங்களுக்கு. அதுக்கு வீட்டில் இருந்து பேரண்ட்ஸு, ரிலேட்டிவ்ஸு எல்லாருமே போகணும். அதுக்காக தான் இப்போ போய்கிட்டுருக்கோம். இப்போ பெண்கள் மதரசா புதுசாக கட்டியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இருந்த பில்டிங் அந்த காலத்து ஸ்கூல் இருந்துச்சு அந்த பில்டிங்கில். அதுக்கப்புறமா மதரசாவாக மாற்றினாங்க. இப்போ நிறையா பசங்க சேர்ந்து இருக்கிறனால அந்த பில்டிங் பத்தலைன்ட்டு இப்போ புதுசாக கட்டியிருக்கிற மதரசாவுக்கு தான் நம்ம போய்கிட்டு இருக்கோம். எங்கள் ஊரில் திங்கக்கிழமை சந்தை வைப்பாங்க. இது ஃபுல்லாக சந்தையாக தான் இருக்கும். ஆனால் இந்த மாதிரி எங்கேயுமே சந்தை நடக்காது, நான் பார்த்ததில்லை. இங்கே வெஜிடபிள்ஸ் மட்டும் இல்லை, ஃப்ரூட்ஸு, கருவாடு எல்லாமே ஒரே இடத்துல தான் கிடைக்கும். ரொம்ப பெரிய சந்தையாக நடக்கும். அந்த பிங்க் கலர் பில்டிங் தான் புதுசாக கட்டின மதரசா. நல்லா பெருசாகவே இருந்துச்சு. நானே ஃபஸ்ட் டைம் இப்போ தான் போகிறேன். இது மதரசா மட்டும் இல்லை, வெளியூர்லேருந்து நிறையா பிள்ளைங்க படிக்கிறாங்க இல்லையா, அதனால அவங்களுக்காக ஹாஸ்டலும் இதே பில்டிங்கில் தான் கட்டியிருக்காங்க. அப்புறம் மன்னிப்பு மன்றமும் சீக்கிரமாகவே முடிஞ்சு நாங்களும் சாப்பிட்டு கிளம்பிடலாம். இனி அடுத்த நாள் வீடியோவை பார்க்கலாம். இதுதான் எங்கள் அம்மா வீடு. என்னோடய சிஸ்டர் ஃபைனல் முடிக்கிறதுனால காலையிலேயே கிளம்பணும். நாங்களும் சூப்பராக கிளம்பி ரெடி ஆகியாச்சு. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, பழைய மதரசாவாக இருந்துச்சுன்ட்டு லேடிஸ்க்கு உள்ளது அந்த பில்டிங்கையும் நான் காட்டுறேன். இது ஃபுல்லாக சந்தை நடக்கும் எங்கள் ஊரில். இங்கே பார்த்திங்கன்னா தெரியும், வெளியூர்லேருந்து எங்கள் ஊரில் கருவாடு வாங்குறதுக்காகவே வருவாங்க. எங்கள் ஊரில் சூப்பராக இருக்கும். இதுதான் எங்கள் ஊர் ஐஓபி பேங்க்கு. இதுதான் அந்த பில்டிங்கு. இங்கே தான் அந்த காலத்து ஸ்கூலாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் மதரசாவாக மாற்றினாங்க. அதுக்கப்புறம் இப்போ இங்கே தான் சாப்பாட்டு பந்தி நடக்கும். இதுக்கு பக்கத்துலேயே தான் ஆண்கள் மதரசா, அரபிக் கல்லூரி. இதுதான் என்ட்ரன்ஸு. உள்ளக்க பெரிய பில்டிங்காகவே இருக்கும். நாங்கள்லாம் சின்ன வயசில் ஸ்கூல் படிக்கும்போது இங்கே தண்ணிலாம் குடிச்சிருக்கோம். அதுக்கு ஆப்போசிட்டில் தான் இன்றைக்கி அந்த ஃபங்க்ஷன் நடக்கிற அந்த மஹால் இருக்கும். மஹால்னால் இங்கே மேரேஜ் எல்லாம் நடக்காது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும். அந்த தூரமாக தெரியுது இல்லையா, மார்க் பண்ணி காமிச்சிருக்கேன் இல்லையா, அதுதான் பாலம். எங்கள் ஊரில் பாலம். வருஷத்துக்கு ஒருக்கா அங்கே தண்ணி வரும், கிருதுமால் நதி. இந்த போன மாதம்தான் வந்துச்சு. அது தண்ணி கூட கொஞ்சமாக தான் கிடக்குது. நம்ம மஹாலை ரீச் பண்ணிட்டோம். பட்டமளிப்பு விழா எந்த ஊர்லேயுமே இந்த அளவுக்கு கிராண்டாக நடந்தது கிடையாது. எங்கள் ஊரில் தான் நடக்குது. வருஷம் இருக்கும். இங்கே எல்இடி செட் பண்ணியிருந்தாங்க இந்த வருஷத்தில். ஆண்களுக்கு தனியாக, பெண்களுக்கு தனியாக ஸ்டேஜ் இருக்கும். அந்த பக்கம் ஆண்கள் பக்கம் உள்ளது ஃபுல்லாக அங்கே நான் எல்இடியில் ஷோ ஆகும். அதே மாதிரியே இந்த பக்கம் இருக்கிறது அந்த பக்கம் ஷோ ஆகும். மேலே ஸ்டேஜில் இருக்கிறவங்க தான் மதரசாவில் சொல்லி கொடுக்குறவங்க, பாடம் சொல்லி கொடுக்குறவங்க. கீழே அந்த கோட் போட்டு இருக்கிற அண்ணன்கள்லாம் இந்த வருஷம் பட்டம் ஆலிம் பட்டம் வாங்குறவங்க. பொண்ணுங்க ஆலிமா, ஹைரியான்னு சொல்லுவாங்க. பசங்களை ஆலிம்னு சொல்லுவாங்க. அப்புறம் 1 மணிக்குள்ளேயே நல்லபடியாக அந்த ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சிச்சு. நாங்களும் சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம்.
என் பையன் வச்சுருக்கதான் என்னோடய சிஸ்டர் வாங்கினது. இது மட்டும் இல்லாமல் பொண்ணுங்களுக்கும் பசங்களுக்கும் இந்த மாதிரி ட்ராலி கொடுத்துருப்பாங்க. இதில் டவல் இருக்கும், பொன்னாடை பொத்துவாங்க இல்லையா, அந்த ஷால் இருக்கும், அப்புறம் டிஃபன் பாக்ஸ் இருக்கும், கிஃப்ட்டு மாதிரியே. வேறெல்லாம் ஒன்றும் பெருசாக இருக்காது. இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலன்ட்டா எப்படி? அதனால என் தம்பி தான் ஃபஸ்ட்டாக ஓப்பன் பண்ணிக்கிட்டு இருக்கான். நீங்கள் யாராவது உங்கள் பசங்களை சேர்க்கணுன்னு நினச்சிங்கன்னா விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கிற வீரச்சோழன்ற ஊரில் விசாரித்து பாருங்கள். இங்கே பொண்ணுங்களுக்கு வெறும் மதர்ஸா மட்டும்தான் சொல்லி கொடுக்குறாங்க. ஆனால் பசங்களுக்கு ஸ்கூலு காலேஜும் சேர்த்தும் படிக்க வைக்கிறாங்க. இது சென்னை, பெங்களூர், மதுரை, இந்த மாதிரி திண்டுக்கல், இந்த மாதிரி ஊர்லேருந்து தூரத்தில் இருக்கிறவங்கெல்லாம் இங்கே சேர்த்து விட்டு தான் படிக்க வைக்கிறாங்க. இங்கே பாதுகாப்பாகவும் இருக்கும், ஃப்ரீ தான். உங்கள் பசங்களுக்கு பர்சனலாக ஏதாவது வாங்கி சாப்பிட்ணும் அப்படின்னா மட்டும் காசு கொடுத்துக்கலாம், அவங்களோட பர்சனல் தேவைக்காக மட்டும். அப்புறம் அவ்வளோதான், நாங்களும் ரெஸ்ட் எடுத்துகிட்டு எங்கள் ஊருக்கு கிளம்பிட்டோம். நிறையா பேர் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறுபடியும் வேறு ஒரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பாய்.